வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உடலை பாதுகாப்பது எப்படி? மகிழ்ச்சி அழகாக சொல்லிடுவாங்க. உடலை பயிற்சி முறையில் உங்களை சரி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொன்னால் அவர் சொல்வார், ஓட்டங்களை வச்சு. முதல்ல நம்ம உடல் சார்ந்து என்னென்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவோம். இந்த இரத்த ஓட்டத்தை ஒட்டி தான் இந்த வெப்ப ஓட்டமும் காற்றோட்டமும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இரத்தம் தான் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் சென்று உடலுக்கு தேவையான என்னென்ன சத்தோ அது எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது இதுதான். அந்த மூலத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை நல்லா பாதுகாக்கலாம். சரி, இப்போது பயிற்சி மூலமாக மட்டும்தான் உடலை பாதுகாக்க முடியுமான்னா கிடையாது. பயிற்சியை மட்டும் பண்ணி நம்ம உடலை பாதுகாக்க முடியாது. நம்ம உயிர் வாழ்வதற்கு உடலுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, தேவைகளில் முதல்ல பசி நமக்கு அவசியம். பசி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அது நமக்கு செய்கிற வேலைக்கு நம்மளோட காந்தம் பற்றாக்குறையாகுது. அதை ஈடு செய்கிறதுக்கு உடலுக்கு உணவு அப்படிங்கிறது தேவை. அந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதை தான் நம்ம சாத்வீக உணவாக எடுத்துக்கணும்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பயறு வகை இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கும் போது உடலை நம்ம பாதுகாக்க முடியும். ஏன் நம்ம உடலை பாதுகாக்கணும்னா, வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த பதிவுகளை முழுசாக நீக்கி இறைநிலை அடைகிறதுக்கு உடல் மிக மிக அவசியமான ஒன்று. அந்த உடலை காக்கணும்னா சத்தான உணவுகளை எடுத்து உடலை காத்து பதிவுகளை முழுமையாக நீக்கி இறைநிலையை அடைவோம். வாழ்க வளமுடன்.